அடுத்து சிக்ஸ்த்துடைய செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். 6வதுடைய 2ஆம் பருவம். இப்போ பாருங்கள், இதில் 2ஆம் பருவத்தில் ஃபஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். மூதுரை இல்லைங்களா? 2ஆம் பருவத்தில் இயல் 1 மூதுரை இருக்கு இல்லையா? முதல் மூதுரை பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. மன்னனும் மாசறக் கற்றோடும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பொருள் ரொம்ப ஈஸியானது தான். அதாவது மன்னனையும் கற்றவரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னனுக்கு தன்னோட நாட்டில் தான் சிறப்பு, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதில் நம்ம முக்கியமான வார்த்தை அப்படின்னா, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் ஔவையார். இதில் மாசற அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குற்றமில்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னு சொல்லும்போது ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசம்னா நாடு. அடுத்து இந்த பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூல் மூதுரை என்று பெயர் பெற்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க? 31 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இவங்களுடைய நூல்கள் என்ன? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இதில் எத்தனை பாட்டு இருக்குது? இந்த மூதுரை என்ற நூலில் 31 பாட்டு இருக்குது. இந்த ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தலைப்பெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இது சும்மா இந்த பாட்டுக்காக நம்ம புக்கில் கொடுத்த தலைப்பு, அது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இப்போ இதில் பாருங்கள், இது யார் பாடியிருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாட்டார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தம் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயும் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அப்போ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதேன்னு ஆரம்பித்தாவே இது யாரோட பாட்டு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி என்றால் வழி, வற்றாமல் குறையாமல். இதில் நெறிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நெறி என்றால் வழி, அது கேட்கலாம். அடுத்தது இவரை பற்றிய வரிகள் ரொம்ப முக்கியம். இவர் பாருங்கள், எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். அப்போ முக்கியமாக எளிய தமிழில்ங்கிற வார்த்தை வந்தாவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எளிய கல்யாணம், எளிமையாக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கூட ஞாபகம் வச்சாலும் ஓகே. எளிய தமிழ் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், மக்கள் கவிஞர் என்று சிறப்பிக்கப்பட்டவர். அப்போ இந்த வார்த்தை முக்கியம். திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? இந்த மாதிரி மொட்டையாக ஒரு கேள்வி தான் வரும். நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் நம்ம புக்கில் இந்த வரி கொடுத்துருக்கறதுனால இதான் கேட்பாங்க. அடுத்தது முக்கியமானதுன்னு சொல்கிறதுக்கு அப்படி லைனாக வரும். கல்வி கண் திறந்தவர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது வேஸ்ட்டு தான். முக்கியமானது மட்டும் இருந்தால் அப்படி பார்த்துக்கலாம். இது சின்ன சின்ன கதைகள் மாதிரி வருது, நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் என்னென்னா ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். இவர்
காமராஜர் என்ன சொன்னார்? 1 மைலுக்கு ஒரு தடவை ஆரம்பப் பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடத்துல நடுநிலைப்பள்ளி, 5 மைலுக்கு ஒரு தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி என்ற திட்டத்தை கொண்டு வந்தாருங்கிறது முக்கியமாக இருக்குது. வேறு அப்படியே பார்த்தோம்னா கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர். இது ரொம்ப முக்கியம். கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டால் தந்தை பெரியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய சிறப்பு பெயர்கள் முக்கியம். இவர் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குவர் என்ற சிறப்புகளை பெற்றவர். இவருடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிங்க் கலரில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம், பெருசாக படிக்கிறக்கு ஒன்றும் இல்லை. இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு இல்லைங்களா, அப்புறம் சீருடை, இந்த 3 கொண்டு வந்தார். இந்த 3 மட்டும் தெரிஞ்சால் போதும். இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு, சீருடை, இந்த 3 கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. வேறு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா இதெல்லாம் தான் மேக்ஸிமம் முக்கியம். அப்புறம் இந்த பாக்ஸு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே படிச்சிடும். இதை அப்படியே கேட்டலாம். இவர் பாருங்கள், இவருடைய மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரை பல்கலைக்கழகம் என்ன பெயர் மாற்றிருக்காங்க? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். நடுவண் அரசு 1976 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. 1976 இந்த 76ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம், இந்த 2 அரசுரிமையாக்கப்பட்டு இவருடைய நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளது. முக்கியமாக 2 இல்லங்கள், ஒன்று சென்னை இல்லம், இன்னொன்று விருதுநகர் இல்லம். ஒன்று சென்னை, விருதுநகர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எப்போ அப்படின்னா 02/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 0002 அப்புறம் 10 மறுபடியும் 2000 இப்படி இருக்குது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பக்கம் வருது, நடுவில் 10 இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்கே? கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டால் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டுதோறும் ஜூலை 15 நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. இது தெரிஞ்சது தான் இல்லைங்களா. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். அடுத்ததெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது நூலகத்தில் சும்மா நிறையா இது கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது மட்டும் பார்த்துக்கலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது 8 அடுக்குகள் கொண்டுள்ளது, 8 ஏக்கர். அப்போ 2 விஷயம் இருக்குங்க இல்லையா. என்ன அப்படின்னா 8 ஏக்கர் இருக்குது, 8 அடுக்கு இருக்குது, 8 மாடி இல்லையா. 8 ஏக்கரில் 8 மாடி கட்டி வச்சுருக்குறாங்க. 8 அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்போ ஆசியா கண்டத்தில் 2வது பெருசு. அப்போ மிகப்பெரிய நூலகம் எதுனா சீனாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லிப்ரசி சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் தளங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் படித்தா கூட போதும், வேறு எதுவும் தேவையில்லை. என்ன அப்படின்னா தரைதளத்தில் என்ன இருக்குது சும்மா பார்த்து வச்சுக்கலாம். இது சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா கண்ணு தெரியாத இருக்கும்போது அவங்க எல்லாம் படிக்கிறது தான் பிரெய்லி நூல்கள் இல்லைங்களா. அதெல்லாம் தரைதளத்துலேயே வச்சுட்டாங்க. முதல் தளத்தில் குழந்தைகளுக்கு, கொஞ்சம் மேலே போனால் குழந்தைகள் பருவ இதழ்கள். அடுத்தது 2வது தளத்தில் தமிழ் புக், தமிழ் செகண்ட் பேப்பர் எல்லாம் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் செகண்ட் பேப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் நூல்கள் 2ஆம் தளம். 3ஆம் தளத்தில் பாருங்கள், கணினி, தத்துவம், அரசியல்.
3ஆம் தரம் கணினி இருக்குது, தத்துவம் இருக்குது, அரசியல் இருக்குது. 4வது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. இது 5வது தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. இது கொஞ்சம் கூட ஞாபகம். திரைப்படம்ங்கிறது 6ங்கிற ஒரு படம் இருக்குது. வேளாண்மை செய்யும்போது 6 போகுது. பொறியியல், இன்ஜினியரிங், இதில் 6 வருது. 6ஆம் தளத்தில் இது இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலாங்கிறது 7 மலை தாண்டி போகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் இங்கே இருக்குது. அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளத்தில் பாருங்கள், கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. மேலே தான் ஆஃபீஸ் இருக்குது, 8 மாடி போகணும் ஆஃபீஸ்க்கு. ஓகே, வேறு முக்கியமாக தமிழ்நாடு அரசு இதுக்காக என்ன செஞ்சிருக்குன்னு ஒரு வரி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அரசு நடமாடும் நூலக திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அது எங்கே காணோம், நம்ம எங்கே பார்க்குறோன்னு தெரில, ஆனால் இருக்குது. அடுத்தது நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். அப்புறம் இது பாருங்கள், சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவ்வளோதான், வேறு எதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லை. நம்ம முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டோம். இதெல்லாம் தடவை படித்த போதும். வேறு கடைசியாக குறள் வேண்டாம், அதை நம்ம படிப்போம். இதை பார்த்துக்கலாம். கல்வினா எஜுகேஷன். தொடக்கப்பள்ளிங்கிறது ப்ரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின்னிதழ்கள் இ மேகசின். அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் இயல் 2 பார்க்கலாம். நான் தொடர்ந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 6th போட்டிருக்கிறேன், டேம் 1 போட்டிருக்கிறேன், அதையும் நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். நன்றி.